ஸ்கூல் லீவ் விட்டதுலேருந்து தினமும் ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். தினமும் ஒவ்வொரு ரூமாக க்ளீன் பண்ணால் கூட லீவ் முடிச்சு ஸ்கூல் போகிறதுக்குள்ளே வீடை ஓரளவுக்கு நீட்டாக மெயின்டைன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேங்க. இன்றைக்கி இந்த பால்கனியில் இருக்கக்கூடிய பிளான்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு பாட்டில் சேஞ்ச் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு தான் பார்க்குறேன். ஏன்னா வந்து இந்த சின்ன பாட்டில் வச்சுருக்கிற இந்த மணி பிளான்ட் வந்து வேர் வந்து ரொம்ப மேலேயே இருக்குது. அதனால் வந்து வேர் அடியில் போகிற மாதிரி பெரிய பாட்டில் அதை வந்து சேஞ்ச் பண்ணி வைக்கலான்னு அதை தான் ரெடி பண்ணி வச்சிட்ருக்கேன். காலையில் எழுந்திரிச்சோன்னே கீழே வாசல் கூட்டிட்டு மேலே இதெல்லாம் வந்து ரெடி பண்ணுறதுக்கே 1 மணி நேரம் போல் ஆயிடுச்சு. இந்த கார்டன் ஒர்க்கில் இறங்கணும் அப்படின்னா நேரம் போகிறதே தெரியாது. ஸ்னேக் பிளான்ட்டும் அதே போல் வேறு ஒரு பாட்டில் வந்து சேஞ்ச் பண்ணி வைக்கலான்னு அதை தான் சேஞ்ச் பண்ணி வச்சிட்ருக்கேன். தேங்காய் வந்து வெட்டி போட்டு வச்சுருக்கோங்க. இப்போ நல்லா வெயில் காயுதுன்னு சொல்லிட்டு அது எல்லாம் காஞ்சிருச்சு. நாளைக்கு அதை கொண்டு போயிட்டு எண்ணெய் ஆடிட்டு கொண்டு வந்துடணும். தோசை ஊற்றிட்டு காராமணி போட்டு குழம்பு வச்சுட்டு வெள்ளிக்கிழங்கு அவிச்சு வச்சாச்சு.